மாவட்டத்தை நீங்க தான் உருவாக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. உங்க நண்பர்கள் தோழர்கள் எல்லாம் கிளாப் பண்ணி வரவேற்றாங்க. ஆனா மாவட்டத்தை உருவாக்குனீங்களே தவிர மாவட்டத்துக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யலன்னு சொல்லி சொல்றாங்க. பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களான்ற ரேஞ்சுக்கு மக்கள் பேட்டி தராங்க. என்ன சொல்றாங்கன்னா சார், 2019 ஆகஸ்ட் 15 இந்த மாவட்டம் வந்து அறிவிக்கப்படுது. கிட்டத்தட்ட சுதந்திர தினத்து அன்னைக்கு இந்த மாவட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தாங்க. அடடா, வேலூர் மாவட்டத்துல இருந்து ராணிப்பேட்டை மக்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்லாம் சில பேர் கொண்டாடினாங்க. ஆனா அது ஒரு முழுமையான சுதந்திரமா கிடைக்கலையோ? நீங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க, 19 இருந்து 21 வரைக்கும். நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கலாம். இப்ப கூட பாருங்க, கலெக்டர் ஆபீஸ் இருக்கு, எஸ்பி ஆபீஸ் இருக்கு. ஆனா மேற்கொண்டு இருக்க வேண்டிய அடிப்படை தேவைகள் எந்த வசதியும் கொண்டு வரலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஐயா, நீங்கள் உங்களை வந்து உறவு கூடலன்னு சொன்னீங்க. நீங்களும் என்னுடைய சகோதரர் தான். கண்டிப்பா சார். இந்த மாவட்டம் பிரிக்கும் பொழுது கடுமையான கொரோனா நேரம். உங்களை நான் பார்க்க முடியாது, நீங்கள் என்னை பார்க்க முடியாது. அந்த கொரோனா நேரத்திலே மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் இந்த திட்டத்தை உருவாக்கி இங்கு வந்து துவக்கிவிட்டு சென்றார். அது தொடர்ந்தார் போல் கட்டிடம் கட்டுவதற்கு 2 ஆண்டுகள் ஆகியது. அதற்குள் ஆட்சி மாற்றம் வந்தது. அதனால்தான் சில தொய்வுகள். அது மட்டுமில்லை, இந்த பகுதியிலே தொடர்ந்தார் போல் 4 முறை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர். தொடர்ந்தார் போல் அவர் எந்த ஆட்சி வந்தாலும் அவர்களுடைய கோரிக்கையை அங்க இருக்கின்ற எந்த முதல்வராக இருந்தாலும் அவர்களிடம் வைத்திருந்தால் எல்லாமே நடந்திருக்கும். இன்றைக்கு சகோதரர் சொன்னாரே, அந்த குரோம் அந்த குரோம் வந்து நிச்சயம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளில் நீங்கள் பல இது எடுத்திருக்கீங்க. குரோமியம் கழிவுகளை உங்ககிட்டயும் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க. பேசுறேன், என்ன செஞ்சீங்க? நான் பேசுறேன். வெயிட் பண்ண சார், வெயிட் பண்ண. சொல்றாரு சார். ஒரே ஒரு கேள்வி மட்டும் முடிச்சிடறேன் ப்ளீஸ் சார். இப்ப அவர் இந்த திமுக ஆட்சியில என்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன், 19 கோடி நிதி ஒதுக்கிருக்குன்னு சொல்றாங்க. இந்த 10 ஆண்டுகள்ல நீங்க முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா பாதி கழிவுகள் 2.5 லட்சம் டன்ல ஒரு பாதி கழிவுகளை கொண்டு போயிருக்கலாமே. இல்லை, அத வந்து இப்ப செய்யறதும் தவறான முடிவு. எப்படி என்றால், அது வந்து திறமையான அதிகாரிகளை வைத்து அதை வந்து ஒரு பெரிய பிட் எடுத்து அதை மொத்தம் அதில் பில் செய்து அதை வந்து அதற்குண்டான காகிதங்கள்லாம் வைத்து மேலே சீல் செய்தால்தான் பண்ணணும்னு சொல்றீங்க. ஏன் பண்ணல? நம்ம ஆட்சியில ஏன் பண்ணல? இல்லை, தொடர்ந்தார் போல் அதை கேட்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இல்லை. கேட்க வேண்டியது இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர். கேட்டால்தான். ஒட்டுமொத்த மாவட்டத்துக்காகவும் நீங்க பேசுறீங்க ஐயா. நாங்கள் பாதிக்கப்படுறது ஒட்டுமொத்த ராணிப்பேட்டை மக்கள் தான். அதை கேட்டு பெற வேண்டியது. இப்போது இவர் இருக்கிறார், இவர் சட்டமன்ற உறுப்பினர். இவர் வந்து எந்த ஆட்சியா இருந்தாலும், கடந்த முறை ஆட்சியிலே அதிமுக ஆட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அவர் கேட்டு பெற வேண்டியது அவருடைய பொறுப்பு. அப்படி இல்லையா? வெறுப்பு பார்க்காம தானே நம்ம ஆட்சி நடத்தணும். எடப்பாடியார் அப்படித்தானே சொல்லியிருக்காரு. ஆமாம், அதாவது அதை கேட்கணும். இந்த ஊர்ல நம்ம மக்கள் தானே இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டால் தான் கிடைக்கும். இதையெல்லாம் வந்து எங்கள் பகுதிக்கு பள்ளி வேண்டும், அந்த ஊர் பொதுமக்கள் கேட்க வேண்டும். அந்த ஊர் பொதுமக்கள் தான் எங்கள் ஊருக்கு பஸ் வேண்டும். கலெக்டர் ஆபீஸ்ல இந்த 10 ஆண்டுகள நிறைய முறை மக்கள் மனு கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. எந்தெந்த அதிகாரி எல்லாம் சந்திக்க முடியுமோ அத்தனை அதிகாரிகளும் சந்திச்சிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரியே அன்றைக்கு இருந்த திமுக வேட்பாளர் அல்லது திமுக எம்எல்ஏ கோரிக்கை வைக்கலன்னு விட்டுருவோம் சார். ஆனா நம்ம கட்சிக்காரங்க இருந்திருப்பாங்க அல்லது பொதுமக்கள் இருந்திருப்பாங்க, அவங்க கோரிக்கை வச்சிருப்பாங்க, நம்ம செஞ்சிருக்கலாம்ல. ஆட்சி மாற்றம் மாறி மாறி வரும். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் 4 முறையாக தொடர்ந்தாப்புல இருக்கிற பட்சத்தில் அதை எடுத்து சென்றிருந்தா நடந்திருக்கும். இப்பொழுதும் அது தவறான முறையில் தான். நீங்கள் இன்று போய் பார்த்தீர்கள். இன்று போய் பார்த்தது அது வந்து முழுமையடையாது. அதற்கு உண்டான மொத்த முதல்வரோ இல்லை அதற்கு உண்டான எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டினால் தான் அது நடக்கும். ஏன்னா உயிர் பிரச்சனை. நீங்கள் சொன்னீர்கள் அது என்ன வந்தது, கேன்சர் வருதுன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டிலே அதிகமா. அது வந்து இந்தியாவிலேயே ராணிப்பேட்டை நகரம் 8வது இடத்திலே இருக்குது பொல்யூஷன்ல. அது மட்டுமில்லை, இப்பொழுது நாங்கள் செய்ய போவது நான் பேசுகிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். இல்ல, இப்ப இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. இப்ப அந்த நிறுவனத்தை மூடணும் அப்படின்னா மத்திய அரசுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க கூட்டணியில இருக்கீங்க, வலியுறுத்த வாய்ப்பு. நாங்கள் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது நாங்கள் அதை கேட்டு பெற்று செய்வோம். மத்திய அரசிடம் வலியுறுத்துவீர்களா? வலியுறுத்தம் இல்ல, கேட்டு செய்வோம். ஒரே கருத்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். இல்ல, இப்ப இந்த ராணிப்பேட்டை சார்பில் உங்களோட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வாய்ப்பு இருக்கு. நிச்சயம்